அனைவருக்கும் வணக்கம். டிடிஎஸ் ரேட் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஸ் பட்ஜெட்டில். ஃபினான்ஷியல் இயர் 2024-25க்கு 1/10/2024 சில செக்ஷன்ஸில் டிடிஎஸ் ரேட் சேஞ்ச் ஆகுது. என்னென்ன செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 194D பேமெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கமிஷன் இன் கேஸ் ஆஃப் பர்சன் அதர் தன் கம்பெனியாக இருந்ததுன்னா எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 5% இருந்தது. இதை 2%-ஆக இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்போ இருந்து நமக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னா 1/4/2025 எஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி 194DA பேமெண்ட் ஆஃப் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு பண்ணுற டேக்ஸில் பார்த்தீங்கன்னா 5%-லேருந்து 2% மாற்றிருக்காங்க. இது 1/10/2024 எஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி கமிஷன் ஆன் செக்ஷன் 194G கமிஷன் ஆன் சேல் ஆஃப் லாட்ரி டிக்கெட்ஸ் 5%-லேருந்து 2%. 194H பேமெண்ட் ஆஃப் கமிஷன் ஆர் ப்ரோக்கரேஜ் 5%-லேருந்து 2%. 194IB பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் பை சடன் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் HUF 5%-லேருந்து 2%. 194M பேமெண்ட் ஆஃப் சடன் சம்ஸ் பை சடன் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி 5%-லேருந்து 2%. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 194O பேமெண்ட் ஆஃப் சடன் சம்ஸ் பை இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் டு இ-காமர்ஸ் பார்ட்டிசிபென்ட், அதாவது இ-காமர்ஸ் ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டர்கிட்ட இருந்து இ-காமர்ஸ் பார்ட்டிசிபென்ட்டுக்கு பண்ணுற பேமெண்ட்டுக்கு 5% டிடிஎஸ் இருந்தது, இப்போ 2%-ஆக மாற்றிருக்காங்க. இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே 5-லேருந்து 2-ஆக மாறுது. இது எப்போ இருந்துன்னா 1/10/2024 நமக்கு எஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 194F பேமெண்ட்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரீபர்ச்சேஸ் ஆஃப் யூனிட்ஸ் பை மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா UTI. இதெல்லாம் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒமிட்டட் பண்ணுறாங்க, அதாவது ரிமூவ் பண்ணுறாங்க. 1/10/2024 இந்த செக்ஷனுக்கு இனிமேல் டேக்ஸ் வராது. ஸோ இந்த டிடிஎஸ் ரேட் எல்லாமே நமக்கு சேஞ்சஸ் ஆகுது 1/10/2024 இருந்து. நீங்கள் இது மாதிரியான டேக்ஸ் ரிலேட்டடான லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்டு யூடியூப் சேனலை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.